ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு எனாமல் கேஸ்டின் குக்வேர் தான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனாமல் கேஸ்டின் குக்வேர் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற போது இந்த மாதிரி ஸ்டெயின் வர ஆரம்பிச்சிடும். பட் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த எனாமல் கேஸ்டின் குக்வேர் வந்து ரொம்பவே புதுசு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இதை க்ளீன் பண்ண போகிறோம். இது க்ளீனிங் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். வால், டைல்ஸ், அப்புறமா கிச்சனுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் கூட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டில் எந்த அளவுக்கு ஸ்டெயின் இருக்குதோ அது வந்து சோக் ஆகிற அளவுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப்பு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆகி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாயில் ஆக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுடலாம். ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு அண்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடும். எனக்கு இந்த பாட்டில் சைடில் ஸ்டெயின் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நான் சும்மா நம்ம அது வந்து மிக்ஸ் பண்ணி விடுற போது ஃபோமியாக இருந்துச்சுல, அதை லைட்டாக ஸ்பேட்சில் வச்சு சைட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம். இதில் லைட்டாக வாட்டர் போட்டுட்டு நாம் அதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிற போது சால்ட் மாதிரி தான் வரும். இப்போ ஸ்க்ரப் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நான்ஸ்டிக் குக்வேர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எனாமல் கேஸ்டின் குக்வேர் இல்லை கேஸ்டின் குக்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹெல்த்தியும் கூட, அந்தளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது எனாமல் கேஸ்டின். அண்ட் சீக்கிரமாக நான்ஸ்டிக் அளவுக்கு அந்த கோட்டிங் வந்து போகவும் செய்யாது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு க்ளீன் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிடலாம். கேஸ்டின் குக்வேர் அப்புறமா எனாமல் கேஸ்டின் குக்வேர் ரெண்டுமே நம்ம வாஷ் பண்ணோன்னே நல்லா ஒரு கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி வாட்டர் எதுவும் இல்லாமல் எடுத்துடணும். பாருங்கள், ரொம்பவே சூப்பர்பாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். நம்ம இதை ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை ரெகுலராக நம்ம வந்து அந்த மாதிரி லைட்டாக ஸ்டெயின் இருக்கிற போது நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த எனாமல் கேஸ்டின் குக்வேர் வந்து ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். ஸ்டெயின் ஆகிற போது ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டெயின் வந்து மேலே டெபாசிட் ஆக நமக்கு ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். அப்புறமா க்ளீன் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒயிட்டாக வராது. ரொம்பவே ஈஸியான இந்த டிப்ஸை நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.